إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله أرسله بالهدى ودين الحق ليظهره على الدين كله ولو كره المشركون صلى الله على محمد وعلى آله وأصحابه وأتباعه أجمعين أما بعد. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்புள்ள தோழர்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் அருளால் அவருடைய மஸ்ஜிதிலே அவருடைய மார்க்கத்தை விளங்குவதற்காக நாம் எல்லோரும் இந்த இடத்திலே குழுமி இருக்கின்றோம். இந்த ஊரை பொறுத்தவரையிலே இது பெரியதொரு கிராமம். ஆனால் இங்கு வந்திருக்கின்ற மக்கள் தொகை இந்த ஊருடைய குடிசன தொகைக்கு ஏற்ப இல்லை என்பதை நினைத்து நான் கவலைப்படுகிறேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்புள்ள தோழர்களே, அல்லாஹு தஆலா முஸ்லீம் சமுதாயத்தின் ஒற்றுமையை வலியுறுத்துகின்றான். நாமெல்லாம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும், பிரிந்திருக்கக்கூடாது, சேர்ந்து வாழ வேண்டும் என்பதை அல்லாஹு தஆலா நமக்கு வலியுறுத்துகின்றான். இந்த ஒற்றுமையை வலியுறுத்தக்கூடிய ஒரு முக்கியமானதொரு வசனம் அல் குர்ஆனில் 9வது அத்தியாயத்தின் 71வது வசனம். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். உங்களிடத்திலே அல் குர்ஆனுடைய மொழிபெயர்ப்பல் இருக்குமா இருந்தால் இந்த வசனத்தை திரும்ப திரும்ப வாசித்து இதை நீங்கள் மனதில் ஆழமாக பதிய வைத்துக் கொள்ளுங்கள். இந்த வசனத்திலே அல்லாஹ் சொல்கிறான், வல் முஃமினூன வல் முஃமினாத்து பாதுஹும் மௌலியா பாத். மூமீனான ஆண்களும் மூமீனான பெண்களும் தங்களுக்குள் ஒருவருக்கொருவர் உற்ற சகோதரர்களாக நேசர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த சகோதரத்துவம் எதன் மூலமாக உருவாகின்றது என்றால், யஅ்முரூன பில் மஅரூஃபி வயன்ஹவுன அனில் முன்கரி வயுகீமூன ஸ்ஸலாத்த வயுஊன ஸகாத்த வயுத்தீஊன அல்லாஹ வரசூலஹு உலாயிக ஸயர்ஹமுஹுமுல்லாஹ். இந்த வசனத்தில் அல்லாஹு தஆலா சொல்கிறான், முஸ்லிம்களுடைய சகோதரத்துவத்துக்கான சில அடையாளங்கள். அதில் முதலாவது என்ன? மக்களுக்கு நன்மைகளை கொண்டு ஏவ வேண்டும். இரண்டாவது, தீமைகளை விட்டு தடுக்க வேண்டும். நமது சகோதரத்துவத்துக்கான அடையாளம் அதுதான். நமக்கு மத்தியிலே என்னென்ன நன்மைகளை ஏவ வேண்டுமோ அந்த நன்மைகளை ஏவிக்கொண்டே இருக்க வேண்டும். மக்களுக்கு மத்தியில் ஏதாவது தீமைகள் நடைபெறுமாயிருந்தால் அந்த தீமைகளை அந்தந்த சந்தர்ப்பங்களிலே அவர்களுக்கு தீமை செய்கின்றவர்களை தடை செய்து கொண்டிருக்க வேண்டும். காரணம் என்ன? இந்த சகோதரத்துவக்கான அடையாளம் என்ன? அதாவது நம்முடைய ஒரு உடன் பிறந்த சகோதரன், அந்த சகோதரன் ஒரு தீமையை செய்கிறான். அந்த தீமையை செய்யும் போது நாம் பார்த்து கொண்டிருக்க முடியுமா? முடியாது. அந்த தீமையை அவருக்கு சுட்டி காட்ட வேண்டும். இந்த தீமையினை செய்யக்கூடாது என்று சுட்டி காட்ட வேண்டும். நாம் பெற்ற நம்முடைய பிள்ளை ஒரு தீமையை செய்கிறான். அந்த தீமையை நாம் பார்த்து கொண்டிருக்க முடியுமா? முடியாது. அந்த தீமையை தடுக்க வேண்டும். எப்படி நாம் பெற்ற பிள்ளை ஒரு தீமையை செய்யும் போது நாம் தடுக்க வேண்டுமோ, நமது உடன்பிறந்த சகோதரன் ஒரு தீமையை செய்யும் போது நாம் தடுக்க வேண்டுமோ, அதே போல ஒரு முஸ்லிம் சகோதரன் ஒரு தீமையை செய்தால் அந்த தீமையை தடுக்க வேண்டும். இது சகோதரத்துவத்தின் முக்கியமான அடிப்படை. அல்லாஹு தஆலா இந்த வசனத்தை எப்படி தொடங்குகிறான்? வல் முஃமினூன வல் முஃமினாத்து பாதுஹும் மௌலியா பாத். மூமீனான ஆண்களும் மூமீனான பெண்களும் தங்களுக்குள் ஒருவருக்கொருவர்
நேசர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள், சகோதரர்களாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். எதன் மூலம் சகோதரத்துவம்? யஅ்முரூன பில் மஅரூஃபி வ யன்ஹவுன அனில் முன்கரி. நன்மைகளை கொண்டு ஏவுகின்றவர்களாக இருக்கின்றார்கள், தீமைகளை விட்டு தடுக்கின்றவர்களாக இருக்கின்றார்கள். சகோதரத்துவத்துக்கான அடையாளம் இதுதான். அதாவது நாம் கண்ணால பார்த்து கொண்டிருக்கும் போது இரண்டு கண்ணும் தெரியாத ஒருவர் அவர் ஒரு வழியில போய் கொண்டிருக்கிறார். அவர் போகும்போது அவருக்கு முன்னால ஒரு விஷ நாகம் வந்து கொண்டிருக்கிறது. அவருக்குத்தான் கண் தெரிவதில்லை. இப்பொழுது நம்முடைய கடமை என்ன? அவரை அது தீண்டிவிடக் கூடாது. நாம் ஓடோடி சென்று அதிலிருந்து அவரை காப்பாற்றுகிறோம். இரண்டு கண்ணும் தெரியாத ஒருவர் ஒரு வழியில் போய் கொண்டிருக்கிறார். அவர் போகின்ற வழியிலே ஒரு பால் கிணறு இருக்கின்றது. அதிலே விழுந்து விட்டால் அவர் பாதிக்கப்படுவார், சில நேரம் இறந்தும் விடுவார். இப்பொழுது நம்முடைய கடமை என்ன? அதிலே அவர் விழாமல் அவரை பாதுகாக்க வேண்டும் என்பது நம்முடைய கடமை. எப்படி ஒரு மனிதனை ஒரு விஷப்பாம்பு தீண்டுவதை நாம் காணுகின்ற போது அதிலிருந்து தடுக்கிறோமோ, எப்படி ஒரு பால் கிணற்றிலே விழுவதிலிருந்து தடுக்கிறோமோ, இதே மாதிரியாகத்தான் நமது முஸ்லிம் சகோதரர்கள் ஏதேனும் தீமைகள் செய்வார்களா இருந்தால் அந்த தீமைகள் இருந்து அவர்களை தடுக்க வேண்டும். இந்த வசனத்திலே ஒரு முக்கியமான அம்சம் இருக்கின்றது. என்ன தெரியுமா? ஆண்களுக்கு மட்டும் சொல்லப்படவில்லை. இந்த வசனத்திலே மூமீனான ஆண்களும் மூமீனான பெண்களும் என்று பெண்களையும் அல்லாஹ் சொல்கிறான். ஆண்கள் எப்படி நன்மைகளை ஏவி தீமைகளை தடுக்கிறார்களோ அதே போல பெண்களும் இதே பணியை செய்ய வேண்டும். நன்மைகளை ஏவி தீமைகளை தடுக்கின்ற இந்த பணியை செய்ய வேண்டும். அது எப்படி என்று சொன்னா, அதாவது பெண்களுக்கு மத்தியிலே அவர்களுக்கு மத்தியில் உள்ள சில உறவு முறைகள், சகோதரத்துவங்கள் இருக்கின்றன. அப்படியான நேரத்தில் ஒரு வீட்டுக்கு நம்மை சார்ந்த நம்முடைய சொந்த பந்தமோ அல்லது அவர்களுடைய பக்கத்து வீட்டுக்காரர்களோ யாரோ வருகிறார்கள். அப்படி வந்துவிட்டால் அவர்கள் ஏதோ சொந்த பந்தம் என்ற உறவை கொண்டோ, அயலவர்கள் என்ற உறவை கொண்டோ, ஊர் மக்கள் என்ற உறவை கொண்டோ நம்முடைய வீட்டுக்கு வருகிறார்கள். அப்படி வீட்டுக்கு வந்து அந்த ஒரு பெண் அந்த இன்னும் ஒரு பெண் இடத்துல, அதாவது 4 பேர் 5 பேர் சேர்ந்து இருக்கிற இடத்துல ஒரு பெண் என்ன செய்கிறா? இன்னும் ஒருவரை பத்தி புறம் பேச தொடங்குறான், வாயை துறக்கிறான். அப்பதான் தொடங்குறான். தொடங்குகின்ற போது அந்த வீட்டுக்காரர் அந்த சகோதரி இருக்கிறாரே, அந்த சகோதரிக்கு ஒரு கடமை இருக்கின்றது. என்ன கடமை? தீமையை கண்டால் தடுக்கின்ற கடமை இருக்கின்றது. நன்மையை ஏவக்கூடிய இடத்தில் எப்படி ஏவுவது கடமையோ அதே போல தீமையை கண்டாலும் தடுப்பது கடமை. இப்பொழுது வந்த பெண் யாரோ ஒருவரை பத்தி புறம் பேச ஆரம்பித்து வைக்கிறார். ஆரம்பித்த உடனே அந்த வீட்டுக்காரர் என்ன சொல்ல வேண்டும்? நீங்கள் எங்களது வீட்டுக்கு வந்ததை பற்றி சந்தோஷப்படுகிறோம், அல்ஹம்துலில்லாஹ். ஆனால் நான் ஒன்றை உங்களுக்கு சொல்லுகிறேன், என்னோடு நீங்கள் கோபித்துக் கொள்ளக்கூடாது. ஏனென்றா நீங்கள் ஒரு பாவத்தை செய்யும் போது அந்த பாவத்துக்கு நீங்கள் என்னை சேர்த்து கொண்டு செய்வதாயிருந்தால் நான் ஒரு நாளும் அதற்கு துணை போக மாட்டேன். நீங்கள் மற்றும் ஒரு பாவத்தை செய்வதை கூட நான் பார்த்திருக்க முடியாது. அதே நேரத்திலே ஒரு பாவத்தை நீங்கள் செய்யும் போது என்னை இணைத்துக் கொண்டு ஒரு பாவத்தை செய்தால் நான் ஒருபோதும் அதை அனுமதிக்க மாட்டேன். நீங்கள் இப்போது என்ன செய்ய போகிறீர்கள் என்றால், ஒருவரை பற்றி புறம் பேசுகிறீர்கள், புறம் பேச ஆரம்பிக்கின்றீர்கள். இதை நான் காது கொடுத்து கேட்டுக்கொண்டிருந்தால் அல்லாஹ் உங்களுக்கு எந்த அளவுக்கு பாவத்தை எழுதுகிறானோ அதே அளவு பாவத்தை எனக்கும் தருகிறான். ஏனென்றா நான் உங்களுக்கு உங்களுடைய செய்தியை கேட்டு உங்களை ஆர்வம் ஊட்டுவதற்காக அந்த செய்தியை நான் கேட்க தொடங்கினால் உங்களுக்கு கிடைக்கின்ற அதே பாவம் எனக்கும் கிடைத்துவிடும். அதனால நான் 2 காரணங்களுக்காக உங்களை தடுக்கிறேன். ஒன்று என்ன? இந்த பாவத்தை நீங்கள் செய்யக்கூடாது. உங்கள் மீது உள்ள அன்பின் காரணமாக உங்களை தடுக்கிறேன். இது ஒரு காரணம்.
இரண்டாவது இதெல்லாம் காரணம் என்ன? இதை நீங்கள் செய்வதன் மூலமாக என்னையும் இந்த பாவத்திலே சேர்த்திக் கொள்ள போகின்றீர்கள். அதனாலேயும் நான் இதை விட்டு என்னை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். இந்த இரண்டு காரணங்களுக்காக உங்களை நான் தடுக்கிறேன், நீங்கள் இதை செய்யக்கூடாது என்று அந்த வீட்டுக்கு வந்த விருந்தாளிக்கு இப்படி சொல்லி தடுக்க வேண்டும். இப்படி இந்த ஊரில் இருக்கின்ற ஒவ்வொரு வீட்டிலும் இந்த நடைமுறையை கடைபிடிப்பார்களா இருந்தால் இந்த ஊரிலே புறம் பேசுகின்ற பழக்கம் இருக்கவே மாட்டாது. ஒரு பெண் வருகிறார், வந்து இன்னும் ஒரு ஆளை பத்தி கோல் சொல்லுகிறார். கோல் சொல்றதுன்ற அர்த்தம் என்ன? ஒரு செய்தி சொல்லப்படும் போது அந்த செய்திக்கு சாட்சிகள் வேண்டும். அந்த சாட்சிகள் உள்ள செய்திகளா இருந்தாலும் கூட அது தனிநபர்களுக்கு சொல்லப்படக்கூடாது. அந்த செய்தியை நிர்வாக ரீதியாக அணுக வேண்டும். ஒரு பள்ளிவாசல் நிர்வாகம் இருக்கின்றது, அந்த நிர்வாகத்துடைய சம்பந்தப்பட்ட தலைவரோ செயலாளரோ உறுப்பினரோ யாரிடத்திலேயாவது சென்றுதான் அந்த செய்தியை அங்கே சொல்ல வேண்டும். அந்த செய்தியை அவரிடத்துல போய் சொல்ல வேண்டும். இன்னார் இப்படி ஒரு செய்தி இப்படி செய்கிறார், இப்படி ஒரு பிழை செய்கிறார், அதுக்கு இன்ன இரண்டு சாகிதுகள் இருக்கின்றன, இதை நீங்க கூப்பிட்டு விசாரிச்சு அவரை நீங்க நெறிப்படுத்த வேண்டும் என்று சொல்றதுதான் முறை. அப்படி சொல்லுவதற்கு பதிலாக சம்பந்தப்பட்ட ஆளுகிட்ட போய் கோல் சொல்லுகிறார். கோல் சொல்வதால் நடப்பது என்ன? அவர் என்ன செய்கிறார்? யாரை பத்தி கோல் சொன்னாரோ அவருக்கு ரெண்டு பேருக்கு மேல சண்டையை மூட்டி விடுகின்றார். இப்படி ஒரு செய்தியை யாராவது வந்து சொல்ல ஆரம்பித்தால் உடனடியாக என்ன சொல்ல வேண்டும்? நிறுத்துங்கள், அல்லாஹ்வுக்காக நிறுத்துங்கள், நீங்கள் கோல் சொல்லுகிறீர்கள். கோல் சொல்லுகின்ற பாவம் மிகப்பெரிய பாவம். இந்த பாவத்தை நீங்கள் செய்வதன் மூலமாக நீங்கள் மட்டும் பாவி அல்ல, இந்த பாவத்தில் என்னையும் நீங்கள் சேர்த்துக் கொண்டு துணையாக சேர்த்துக் கொண்டு செய்ய போகிறீர்கள். அதனால தயவு செய்து என்னுடைய வீட்டுக்கு வந்தால் யாரை பற்றி நீங்கள் பேசுவதா இருந்தாலும் கூட அவரை பற்றி நல்ல செய்திகள் மட்டும் பேசுங்க. நீங்க பேசுறீங்க, ஒரு ஆளை பத்தி வந்து சொல்லணுமா? அவர் ஒரு நாளைக்கு 2 ஜுசு குர்ஆன் ஓதுறார், சொல்லுங்க. அவர் ஒரு தஹஜ்ஜுதையும் விடாம தொழுகிறார், சொல்லுங்க. அவருடைய பிள்ளைகளை ஒழுக்கமாக வளர்த்திருக்கிறார், சொல்லுங்க. இப்படி ஒருவரை பத்தி சொல்லும் போது நல்ல செய்திகள் மட்டும் எனக்கு சொல்லுங்க. எந்த விதமான தீய செய்திகளையும் யாரை பத்தியும் நீங்கள் ஒருபோதும் என்னிடத்தில் சொல்லக்கூடாது. இந்த நடைமுறையை இந்த ஊரில் இருக்கின்ற ஒவ்வொரு வீட்டிலும் இருக்கின்ற பெண்கள் கடைபிடிப்பார்களாயிருந்தால் இந்த ஊரிலே கோல் சொல்லுகின்ற பழக்கம் அல்லது புறம் பேசுகின்ற பழக்கம் இருக்க மாட்டாது. இந்த ஊருக்கு மாத்திரம் கிடையாது, எங்கெல்லாம் முஸ்லிம் சமுதாயங்கள் வாழுகின்றார்களோ அங்கிருக்கின்ற அத்தனை பெண்களும் இந்த நடைமுறையை கடைபிடிக்க வேண்டும். ஏனென்றா ஒரு மோமினுடைய கடமை என்ன? 9ஆம் அத்தியாயம் 71ஆம் வசனம் என்ன சொல்கிறது? மோமீனான ஆண்களும் மோமீனான பெண்களும் தங்களுக்குள் ஒருவருக்கொருவர் உற்ற சகோதரர்களாக இருக்கிறார்கள். எதன் மூலமாக? நன்மைகளை கொண்டு ஏவுகின்றவர்களாக இருக்கின்றார்கள், தீமைகளை விட்டும் தடுக்கின்றவர்களாக இருக்கின்றார்கள் என்ற இந்த வசனத்தை நமது வாழ்க்கையிலே நாம் செயல்படுத்த வேண்டுமாயிருந்தால் நன்மையை ஏவுவதை கொண்டு மட்டும் செயல்படுத்த முடியாது, தீமைகளை தடுப்பதை கொண்டும் தான் செயல்படுத்த வேண்டும். அந்த தீமைகள் செய்கின்றவர்களை தடுப்பதை கொண்டும் தான் செயல்படுத்த வேண்டும். தடுப்பதற்கு நமக்கு நல்ல உரிமை இருக்கின்றது. என்னுடைய வீட்டுக்கு வந்திருக்கிறார்கள், என்னுடைய வீட்டுக்கு வந்து எனக்கு முன்னால ஒரு சிலரை பத்தி புறம் பேச தொடங்குகின்ற நேரத்தில் அதை தடுக்கின்ற அளவுக்கு எனக்கு துணிச்சல் இல்லை என்றால் என்னை விட கோலை வேறு யாரும் இருக்க முடியாது. நான் வேறவருடைய வீட்டுக்கு போகவில்லை, என்னுடைய வீட்டுக்கு யார் வருகிறாரோ அவர் என்னிடத்தில் புறம் பேசுகிறார். புறம் பேசும்போது நான் அவரை தடுத்து நிறுத்த எனக்கு எல்லா விதமான உரிமையும் இருக்கின்றது, எல்லா விதமான அதிகாரமும் இருக்கின்றது. அதனால இதை ஆண்களும் செய்ய வேண்டும், பெண்களும் செய்ய வேண்டும். இந்த நடைமுறையை நாம் கடைபிடித்ததாக வைத்துக் கொள்ளுங்கள். ஊரிலே சண்டை சச்சரவு இருக்க மாட்டாது, ஊரிலே கோபதாபம் இருக்க மாட்டாது,
ஊரில் இருக்கின்ற எல்லா மக்களும் ஒற்றுமையாக வாழ்வதற்கான ஒரு சுலபமான வழி. அல்லாஹ்வுடைய திருமறை வசனம் இருக்கின்றதே, 6000க்கும் மேற்பட்ட வசனங்கள். இவ்வளவு வசனங்கள்ல நான் இது ஒரே ஒரு வசனத்தை தான் சொல்கிறேன். இந்த ஒரு வசனத்தை நமது வாழ்க்கையிலே நாம் நடைமுறைப்படுத்துவோமாயிருந்தா ஒரு சமுதாயத்தை ஒற்றுமையாக்கி விடலாம். அதாவது அல் குர்ஆன் நமக்கு முழுமையான ஒரு வாழ்க்கையை காட்டி தருகிறது. அப்படியான வாழ்க்கையை காட்டி தருகின்ற இந்த குர்ஆனிலிருந்து நான் இப்பொழுது சொல்கின்ற இந்த ஒரு வசனத்தை நமது வாழ்க்கையிலே நாம் நடைமுறைப்படுத்தினோம் என்று சொன்னால் ஊர்ல சண்டை சச்சரவு கிடையாது, கோபதாபம் கிடையாது, எந்த பிரச்சனையும் கிடையாது. எல்லோரும் சகோதரர்களாக வாழ முடியும். சகோதரர்களே, நமக்கு துணிச்சல் இருக்க வேண்டும். ஈமானுக்கு ஒரு முக்கியமான நிபந்தனை இருக்கின்றது அல்லவா? அது என்ன நிபந்தனை தெரியுமா? துணிச்சல், தைரியம். ஈமானுக்குரிய முக்கியமான நிபந்தனை என்ன? தைரியம். உண்மையை பேசுவதற்கு ஏன் பயப்பட வேண்டும்? சத்தியத்தை சொல்வதற்கு ஏன் பயப்பட வேண்டும்? எனக்கு முன்னால் வருகின்றவருக்கு முன்னால அவர் பேசுகின்ற புறம் பேசுவதை தடுத்து நிறுத்துவதற்கு எனக்கு எல்லா உரிமையும் இருக்கின்றது. ஏன் நீ பேசக்கூடாது? அதையும் தாண்டி அவர் பேசுவாரா இருந்தா இறங்கு, வெளியே, வீட்டை விட்டு வெளியே இறங்கு சொல்ல முடியுமா? இல்லையா? ஆனால் 99.99% பேர் அப்படி நடந்து கொள்ள மாட்டார்கள். நாம சொன்ன உடனடியாக கேட்டுக்கொள்வார்கள். அதனால நம்முடைய வாழ்க்கையில நாம் நடைமுறைப்படுத்த வேண்டிய முக்கியமான ஒரு அம்சம் இதுதான். அதனால துணிச்சலாக நாம் அதை செய்ய வேண்டும். நமது சகோதரத்துவத்தை நாம் பாதுகாக்க வேண்டுமாயிருந்தால் அடுத்த சகோதரனை பற்றி நாம் எப்படி கருத வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். துன்னு பில் முஃமினீன கைரா, மூமின்களை பற்றி நீங்கள் நல்ல அபிப்பிராயம் கொள்ளுங்கள். யாரை பற்றியும் நல்ல அபிப்பிராயம் கொள்ளுங்கள். அடுத்தவரை பற்றி தீய அபிப்பிராயம், கெட்ட அபிப்பிராயங்கள் ஒருபோதும் வைக்க வேண்டாம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லியிருக்கின்றார்கள். அதனால எந்த ஒரு சகோதரனாக இருந்தாலும் கூட அந்த சகோதரன் மீது நாம் நல்ல அபிப்பிராயம் கொள்ள வேண்டும் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். 29 சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்தில் நடைபெறுகின்ற ஒரு சம்பவத்தை பாருங்கள். அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜித் நபவியிலே அமர்ந்திருக்கின்ற சந்தர்ப்பத்தில் ஒரு சஹாபி வருகிறார். வந்து அவருடைய பாதனையை கழட்டி வச்சுட்டு பள்ளிவாசலுக்குள்ள வர்றார். அவரை பார்த்து விட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஒரு சுவர்க்கவாதியை பார்க்க வேண்டுமா? அவரை பார்த்துக் கொள்ளுகிறார்கள். சரி. Allah
كما باركت على إبراهيم إنك حميد مجيد اللهم رب هذه. அந்த சஹாபி பள்ளிவாசலுக்கு வரும்போது நபி அவர்கள் அவருடைய காதுக்கு கேட்காது. அவர் தூரத்தில் வந்து பள்ளிவாசலுக்குள் நுழைகிறார். பக்கத்தில் சஹாபாக்களை பார்த்து சொல்றாங்க, ஒரு சுவர்க்கவாதி வருகிறார், அவரை பார்த்துக் கொள்கிறார். இப்படி ஒரு சில தடவைகள் சொல்லிவிட்டார்கள். ஒரு நாள் அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு முடிவெடுக்கிறார்கள், ஆஹா, இவரை நபி அவர்கள் சுவர்க்கவாதி என்று சொன்னா நான் செய்யாத ஏதாவது விசேஷமான அமல்களை இவர் செய்வதா இருக்கலாம், அது என்னான்னு கொஞ்சம் கண்டுபிடிக்க வேண்டும் என்று ஒரு உபாயத்தை கடைபிடித்தார். என்ன செய்கிறார் என்றால், ஒரு நாள் இஷா தொழுகைக்கு பின்னால அவரோடு சேர்ந்து அவருடைய வீட்டுக்கு போகிறார். போய் சொல்றார், நான் வீட்டில் மனைவியோட கொஞ்சம் பிரச்சனைப்பட்டு கொண்டிருக்கிறேன், நான் வீட்டுக்கு வரமாட்டேன் என்று 3 நாளைக்கு வரமாட்டேன் என்று சொல்லிட்டு வந்துட்டேன், எனக்கு 3 நாளைக்கு என்ன நீங்கள் விருந்தாளியாக ஏற்றுக்கொள்றீங்களா என்று கேட்டா அவர் சொன்னார், பரவாயில்லையே, இருக்கலாமே, விருந்தாளி. அப்ப அன்றைக்கு இரவு 2 பேரும் அப்படி இருந்துட்டு இரவு சாப்பாடெல்லாம் முடிச்சுட்டு நித்திரைக்கு போயிட்டாங்க. ஒரே நேரத்தில் நித்திரை போனா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கியாமுல் லைல் தஹஜ்ஜுதுக்காக எழும்புகிற அதே நேரத்தில் அவர் எழும்புகிறார். 2 பேரும் எழும்பி கியாமுல் லைல் தஹஜ்ஜுத் தொழுதுட்டாங்க. தொழுது முடிஞ்சு ஃபஜ்ர் தொழுகை ஜமாத்துக்கு போயிட்டு வந்துட்டாங்க. அதுக்கு பின்னால லுஹா தொழுகை, அதுக்கு பின்னால லுஹருடைய ஜமாத் தொழுகை, அசர், மாரிப், இஷா. இது இப்படி 2 பேருமே ஒரே மாதிரியாக நடந்து கொண்டு போறாங்க. ஒரு நாள் கழிந்து விட்டது, 2வது நாள் கழிந்து விட்டது, 3வது நாளும் கழிந்து விட்டது. இப்பொழுது இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவரை பார்த்து சொல்றாங்க, நான் வந்த காரியம் நடக்கல. எதுக்கு வந்தீங்க? அல்லாஹ்வுடைய ரசூல் உங்களை பத்தி இப்படி சொன்னாங்க, ஒரு சுவர்க்கவாதியை பார்க்கணும், அவரை பார்த்துக்கோங்கன்னாங்க. நான் என்னை விட விசேஷமான ஏதாவது அமல் செய்றீங்களா என்பதை பார்க்கத்தான் வந்தேன். ஆனா எனக்கு உங்களுக்கு ஒரு வித்தியாசம் கிடையாது. அப்ப நீங்கள் என்னை விட வித்தியாசமாக செய்யக்கூடிய அமல் என்ன என்று கேட்கிறார். அவரும் சிந்திச்சுட்டு சொன்னாரு, எனக்கு அப்படி ஒன்றும் தெரியாதே, நீங்க செய்வதை தான் நானும் செய்தேன். கொஞ்ச நேரம் சிந்திச்சிட்டு அவர் சொன்னார், என்னிடம் ஒரு பண்பு இருக்கிறது, அந்த பண்பை அல்லாஹ்வுடைய ரசூல் தெரிந்திருக்கலாம். நான் இரவு நித்திரைக்கு செல்கின்ற நேரத்தில் என்னை தவிர உள்ள எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டவனாக நித்திரைக்கு செல்வேன். காலையில் தூக்கத்தை விட்டு எழும்புகின்ற நேரத்திலும் கூட என்னை தவிர உள்ள எல்லா சகோதரர்களும் நல்ல முறையில் இருக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுவேன் என்ற உடனே இப்னு உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை வைத்துத்தான் உங்களை சுவர்க்கவாதி என்று சொல்லியிருக்கிறார்கள். இது போன்று இருப்பதற்கு எல்லாராலும் சாத்தியமில்லை. இப்படி ஒரு மனநிலைமையை அமைத்துக் கொள்வது என்பது எல்லோருக்கும் சாத்தியமில்லை என்று இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லிவிட்டு சென்ற இந்த சம்பவத்தை பார்க்கின்றோம். சகோதரர்களே, அல்லாஹு தஆலா நாம தொழுக தஹஜ்ஜுது 1 மணி நேரம் 2 மணி நேரம் 3 மணி நேரம் தொழணும். அது மாதிரி ஐங்கால தொழுக, ஃபர்து தொழுக ஜமாத்துக்கு போய் தொழ வேண்டும். ஜும்மாவுடைய தொழுக நாம் நேரத்துக்கு போய் தொழ வேண்டும். குர்ஆனை நீண்ட நேரம் ஓத வேண்டும். இந்த அமல்களை எல்லாம் நீண்ட நேரம் செய்ய வேண்டும். ஆனா மிக சொற்பமான நேரத்தில் நாம செய்யக்கூடிய சுவர்க்கத்துக்குரிய அமல் என்ன? அடுத்த சகோதரனை பத்தி மனசளவுல நாம நல்ல அபிப்பிராயம் வைக்கிறது. இதுக்கு யாருக்கா கஷ்டமா?
நீண்ட நேரம் தஹஜ்ஜுத் தொழுவது போல கஷ்டமா? ஜமாத்து தொழுகைக்கு கஷ்டப்பட்டு தூரத்திலிருந்து வருவது போல கஷ்டமா? குர்ஆனை நீண்ட நேரம் ஓதுவது போல கஷ்டமா? கிடையவே கிடையாது. இந்த மனதில் அடுத்த சகோதரன் நன்றாக இருக்க வேண்டும் என்று முடிவெடுக்கிறது. அல்லாஹ் தஆலா 4வது அத்தியாயத்தின் 54வது வசனத்திலே நம்மை பார்த்து இப்படி ஒன்று கேட்கிறான். அம் யஹ்சுதூன நாஸ அலா மா ஆதாஹுமுல்லாஹு மின் ஃபத்லிஹி. அல்லாஹ் தஆலா ஒருவனுக்கு தன்னுடைய அருட்கொடையிலிருந்து தாராளமாக அள்ளி கொடுத்திருக்கிறான். அதை பார்த்துவிட்டு இன்னொருவர் எதற்கு பொறாமைப்பட வேண்டும்? அல்லாஹ் கேட்கிறான். நீங்கள் எல்லாம் எதற்காக பொறாமைப்பட வேண்டும்? உங்களுடைய பொருளை அவன் பறித்தெடுக்கவில்லை, உங்களுடைய பொருளை அவன் அடைந்து கொள்ளவில்லை. அவனுக்கு கொடுத்தது அல்லாஹ். அல்லாஹ் கொடுத்ததை கொண்டு அவன் நல்ல முறையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். நீயும் என்ன செய்ய வேண்டும்? அல்ஹம்துலில்லாஹ், அவனுக்கு அல்லாஹ் நிறைய கொடுத்திருக்கிறான். அல்லாஹ் கிருபை உள்ளவன், அல்லாஹ் கடாட்சம் உள்ளவன், தாராளமாக கொடுத்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். இது போல அல்லாஹ் எல்லோருக்கும் கொடுக்க வேண்டும் என்றுதான் இவன் நினைக்க வேண்டுமே அல்லாமல், அல்லாஹ் ஒருவனுக்கு கொடுத்து நல்ல முறையில் அவன் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது நீ எதற்காக பொறாமைப்படுகிறாய்? உன்னுடைய சொத்தையா பறித்துக் கொண்டான் என்று அல்லாஹ் கேட்கின்ற இந்த வசனத்தை 4வது அத்தியாயத்தின் 54வது வசனத்திலே பார்க்கிறோம். சகோதரர்களே, அதனால நாம் மனதளவில் எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? அடுத்த சகோதரன் மீது நல்ல அபிப்பிராயம் கொள்ளக்கூடியவனாக இருக்க வேண்டும். அடுத்த வீட்டார்கள், முன்னத்து வீட்டார்கள், கூட பிறந்த சகோதர சகோதரிகள், அதே போல தாய் வழி குடும்பத்தவர்கள், தந்தை வழி குடும்பத்தவர்கள், ஊர் மக்கள் எல்லோரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். சகோதரர்களே, ஒற்றுமைக்கு அடையாளம் என்ன தெரியுமா? சுப்ஹானல்லாஹ். இக்ரிமா என்று சொல்லக்கூடியவர் இருக்காரே, இஸ்லாத்தின் பயங்கர விரோதியாக இருந்தார். சாதாரண விரோதி கிடையாது. அல்லாஹ்வுடைய ரசூலோடு கடைசி வரைக்கும் யுத்தம் செய்திருக்கிறார். எது வரைக்கும் என்று சொன்னா, மக்கா வெற்றியின் போது எல்லோரும் அடங்கி போயிட்டாங்க. அபூ சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு விட்டார். நிறைய பேர் அடங்கிட்டாங்க. காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர் அடங்கி விட்டார். எல்லோரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாங்க. ஆனால் அந்த மக்கா வெற்றியின் போதும் கூட ஒரு கூட்டத்தை சேர்த்துக்கொண்டு முஸ்லிம்களை எதிர்த்து யுத்தம் செய்ய தொடங்கின ஒரு ஆள் தான் இந்த இக்ரிமா. காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு மிக கடுமையாக அவரோடு போராடி அவர் பயந்து ஓடிவிட்டார். இக்ரிமா ஓடிட்டார். அப்படி ஓடினதுக்கு பின்னால அவருக்கு தெரியும், நான் அகப்பட்டால் கொல்லப்படுவேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லோருக்கும் மன்னிப்பு வழங்கினார்கள். குறிப்பிட்ட சிலருடைய பெயரை சொல்லி, இவர்களுக்கு மன்னிப்பு கிடையாது, அவர்களை நீங்கள் கண்ட இடத்தில் கொலை செய்யுங்கள். அந்த பட்டியலிலே ஒருவர் தான் இக்ரிமா. இந்த செய்தி இக்ரிமா கிடைச்சிட்டு, நான் எங்கு கண்டாலும் கொல்லப்படுவேன் என்பது தெரியுமா? அவர் என்ன செய்கிறார்? சிரியாவுக்கு தப்பி செல்ல வேண்டும் என்பதற்காக கடலோரத்தை நோக்கி வேகமாக போகிறார். அந்த நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் 10 பெண்கள் வந்து பையத்து செய்து, அவர்கள் 10 பெண்கள் வந்து பையத்து செய்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். அதில் ஒருவர் தான் இக்ரிமாவுடைய மனைவி. இக்ரிமாவுடைய மனைவி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதுக்கு பின்னால நபி அவர்களை பார்த்து, யா ரசூலல்லாஹ், நீங்கள் எனது கணவனை மன்னிப்பீர்களா? நான் அவரை அழைத்து வருகிறேன் உங்களிடத்திலே என்று கேட்டதும் நபி அவருடைய மனசு இறங்கிவிட்டது. சரி, நான் அவரை மன்னிக்கிறேன், நீ கூட்டி வா என்று சொல்லிவிட்டார்கள். இப்பொழுது அந்த பெண்மணி இக்ரிமா சென்ற வழியிலே பின்னால் வேகமாக போறார். கடைசியாக போய் அவர் கடலோரத்தில் இக்ரிமா போய் இருக்கிற இடம் வரைக்கும் போறார். போற வழியில தனக்கு வழித்துணைக்காக தன்னுடைய அடிமையை அழைத்து கொண்டு போகிறார். பாலைவனத்தில் தனிமையாக போற நேரத்தில் இந்த பெண்ணின் மீது அவனுக்கு ஏற்பட்ட ஆசையால பலாத்காரம் செய்ய முற்பட்டான். அந்த நேரத்தில் அவ இவனோட சண்டை போட்டுக்கொள்ளாம சமாளித்து கொண்டு, எப்படியாவது மக்கள் போற ஒரு ஊர்ல போய் இவனை காட்டி கொடுத்துருவோம் என்று, சரி சரி நேரம் இருக்கிறது வா, அவசரப்படாதே என்று அவனை சமாளிச்சு கொண்டு கூட்டிக் கொண்டு போறான்.
கூட்டி கொண்டு போய் ஒரு கிராமத்துக்கு போன உடனே சொல்லிட்டா, இவன் என்ன பலாத்காரம் பண்ண பார்த்தான், இவனை அடைச்சி வைங்க. அவனை கட்டி வச்சுட்டாங்க. இப்போ இவன் தனியே போறான். தனியே போய் கடலோரத்துக்கு போனா இக்ரிமா ஒரு வல்லம் ஓட்டுற தோணி ஓட்டுற ஒரு ஆளோட பேரம் பேசி கொண்டிருக்கிறார். என்ன பேரம் பேசுறாரு? இக்ரிமா சொல்றார், என்ன நீ அடுத்த கரைக்கு கொண்டு போய் விடுறியா கேட்கிறார். கேட்டா அவர் இவரை பார்த்து சொல்றார், நான் உனக்கு ஒரு வார்த்தையை சொல்லி தருகிறேன், அதை உன்னால் சொல்ல முடியும் என்றால் உன்னை நான் அழைத்து செல்கிறேன். சரி பரவாயில்லை சொல்லித்தா. அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு சொல்ல வேண்டும். சொல்லு, நான் உன்னை கூட்டி போகிறேன். அப்போ இக்ரிமா என்ன சொல்றாரு தெரியுமா? எந்த வார்த்தையை சொல்லாமல் நான் ஓடி வந்தேனோ அந்த வார்த்தையை தான் சொல்லுகிறீரா? பார்த்தா தோணி ஓட்டுறவர்கள் உட்பட முஸ்லிம்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். அதனால அந்த நேரத்தில் தான் இக்ரிமாவோட மனைவி போய் சேர்ந்தான். போய் சொல்றா, அல்லாஹ்வுடைய ரசூலிடம் உங்களுக்காக நான் மன்னிப்பு கேட்டேன், அல்லாஹ்வுடைய தூதர் மன்னிப்பதாக சொல்லிவிட்டார்கள், நீங்கள் என்னோடு வாருங்கள். உண்மையாக சொன்னாரா? உண்மையாக சொன்னார். நீங்கள் வாருங்கள். அழைத்து வருகின்ற வழியில அந்த கிராமத்துக்கு வந்து சொல்கிறாரு, இந்தா என்ன பலாத்காரம் பண்ண பார்த்தானே என்ற அடிமை. உடனே அவனை கொலை செய்கிறார். இன்னும் ஒரு முஸ்லீம் இல்ல, கலிமா சொல்லவில்லை, அவனை கொலை செய்கிறான். கொலை செய்துவிட்டு அப்படியே மனைவியோடு வருகிறான். இப்போ மதீனாவுக்கு மக்காவுக்கு நெருங்கியாச்சு. இக்ரிமா மக்காவுக்கு நெருங்கிட்டான். நபி அவர்களுக்கு செய்தி கிடைச்சிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய இரக்கமான பண்பை பாருங்க. சஹாபாக்களை பார்த்து சொல்றாங்க, இப்பொழுது இஸ்லாத்தை தழுவதற்காக ஒருவர் வந்து கொண்டிருக்கிறார். அவருக்கு முன்னால் அவருடைய தந்தையை பற்றிய செய்திகளை சொல்லி அவருடைய மனதை நோகித்து விட வேண்டாம். யார்? அபூஜெயில். சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதருடைய இரக்க மனப்பான்மையை பாருங்கள். லக்கது கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா லிமன் கான யர்ஜுல்லாஹ வல் யௌமல் ஆகிர். 33ஆம் அத்தியாயத்து 21வது வசனம். அல்லாஹ்வை மறுமை நாளை நம்புகின்றவர்களுக்கு அல்லாஹ்வுடைய ரசூலில் அழகிய முன்மாதிரி உண்டு என்று அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ்வுடைய ரசூல் தன்னை கொலை செய்வதற்கு வந்த அந்த அபூஜஹிலை பற்றி என்ன சொன்னார்கள்? இப்பொழுது ஒருவர் இஸ்லாத்தை தழுவ வருகிறார், அவருடைய தந்தையை பற்றி அவருக்கு முன்னால் சொல்லி அவருடைய மனதை புண்படுத்தி விட வேண்டாம் என்று சொல்லிவிட்டு ஒரு அழகான தத்துவம் சொன்னார்கள். என்ன தத்துவம் தெரியுமா? இறந்தவரை பற்றி சொல்லுவதனால உயிரோடு இருக்கிறவருடைய மனம் புண்படக்கூடாது. சுப்ஹானல்லாஹ், சுப்ஹானல்லாஹ். இவர்களை போன்ற ஒரு ஒரு அல்லாஹ்வுடைய தூதர், இவர்களை போன்ற ஒரு மனிதர் இந்த பூமியில் பிறக்கவில்லை. இறந்தவரை பற்றி பேசுகின்ற ஒரு செய்தியால உயிரோடு இருக்கின்றவருடைய மனம் புண்பட்டுவிடக் கூடாது. சகோதரத்துவத்தை எவ்வளவு அழகாக வழிகாட்டி தந்திருக்கின்றார்கள் அல்லாஹ்வுடைய ரசூல். இக்ரிமா வந்தார், கலிமா மொழிந்தார், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். அதற்கு பின்னால் அவர் சொல்லுகிறார், யா ரசூலல்லாஹ், இதுகால வரைக்கும் நான் இஸ்லாத்துக்கு எதிரியாக இருந்தேன், இனிமேல் நான் இஸ்லாத்துக்காக நான் உழைக்கப் போகிறேன் சொல்லுகிறார். அதற்கு பின்னால் நபி அவர்கள் வஃபாத்தாகிவிட்டார்கள். அபூபக்கர் ஆட்சி காலம். எங்கெல்லாம் போர் நடக்கின்றதோ அங்கெல்லாம் போய் அவர் போரிலே கலந்து கொள்கின்றார். இப்படி இருக்கும்போது எர்மூக் யுத்தம் நடைபெறுகிறது. எர்மூக் யுத்தம் என்பது இருக்கின்றதே, அது முஸ்லிம்களுக்கும் எதிரிகளுக்கும் இடையிலே நடைபெற்ற மிக கடுமையான ஒரு போர். அந்த போரிலே முஸ்லிம்கள் ஒரு கட்டத்திலே தோல்வி அடைந்து விடுவார்கள் என்ற மாதிரியான ஒரு கட்டம் வருகின்ற நேரத்திலே ஒரு யுத்த தந்திரம் இருக்கிறது. அது என்னவென்று சொன்னால், திடீரென எதிரிகளுடைய கூட்டத்துக்கு நடுவிலே நுழைந்து தாறுமாறு அவர்களை வெட்டி வீழ்த்தினால் அவர்கள் சிதறி ஓடி விடுவார்கள். அந்த யுத்த தந்திரத்தை இப்பொழுதும் பலஸ்தீனிலே உள்ள போராளிகள் கடைபிடிக்கிறார்கள். இப்படியான இந்த யுத்த தந்திரத்தை செய்வதற்காக இக்ரிமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குதிரையிலிருந்து நிலத்திலே குதித்தார்கள். வாளை கையிலே எடுத்து கடுத்தார்கள். உருவி கையிலே எடுத்து
யாரெல்லாம் மரணத்துக்கு தயாராக என்னிடத்தில் உடன்படிக்கை செய்வீர்களோ அவர்கள் என்னிடத்தில் வாருங்கள் என்றார்கள். ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஓடி வந்தார்கள். வந்து, இக்ரிமாவே அவசரப்பட வேண்டாம், உங்களை கொண்டு எதிர்காலத்திலே முஸ்லிம் சமுதாயத்துக்கு நடக்க வேண்டிய நிறைய தேவைகள் இருக்கின்றன, அதனால நீர் அப்படி நீங்கள் முடிவெடுக்க வேண்டாம் என்ற உடனே அவர் அழுது என்ன சொன்னார் தெரியுமா? அபூபக்கரே, ஹாலிதே, எனக்கு முன்னால் நீண்ட காலத்துக்கு முன்னால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு இஸ்லாத்துக்காக நிறைய பணிகள் செய்திருக்கின்றீர். ஆனா நானோ மக்கா வெற்றி வரைக்கும் எதிரியாக இருந்திருக்கிறேன். நான் இதற்காக ஒரு பிராயச்சத்தம் தேடுகின்ற ஒரு சந்தர்ப்பம் தான் இது. நான் இந்த போரிலே ஷஹீதாக வேண்டும் என்று சொல்லி அவரோடு 400 பேர் வந்து பையத்தை செய்கிறார்கள். அந்த 400 பேரோடும் எதிரிகளுடைய கூட்டத்துக்கு நடுவிலே நுழைந்து தாறுமாறாக எதிரிகளை வெட்டி வீழ்த்துகின்ற நேரத்திலே எதிரிகள் பின்வாங்கி ஓடிவிட்டார்கள். முஸ்லிம்களுக்கு யுத்தத்திலே வெற்றி கிடைக்கின்றது. ஆனால் இக்ரிமா ரலியல்லாஹு அன்ஹு பிழைக்கவில்லை, வெட்டப்பட்டு மரணப்படுக்கையில் இருக்கிறார். அந்த நேரத்திலே தண்ணீர் என்று சொன்னார். ஒருவர் தண்ணீரை கொண்டு போய் நீட்டினார். அவர் தண்ணீரை குடிப்பதற்கு முயற்சிக்கின்ற நேரத்திலே பக்கத்திலிருந்து இன்னும் ஒருவர் தண்ணீர் என்று சொன்னார். கையால காட்டுகிறார், அப்படின்றார். அதாவது எனக்கு வேணாம், அவருக்கு கொடுங்கன்றார். இப்ப அந்த தண்ணி அவருக்கு கொண்டு போறாங்க. அவர் குடிக்க முற்படும் போது 3வது தண்ணீர் என்று சொல்றார். கையை காட்டுறார், அவருக்கு கொடுங்கன்றார். 3வது ஆளுக்கு கொண்டு போய் தண்ணியை நீட்ட ரூஹு பிரிந்து விடுகிறது. மீண்டும் 2வது நபரிடத்திலே வந்து பார்த்தால் ரூஹு பிரிந்து விடுகின்றது. மறுபடியும் 1வது நபராகிய இக்ரிமா ரலியல்லாஹு இடத்திலே வந்து பார்த்தால் அவருடைய ரூஹும் பிரிந்து விடுகின்றது. சகோதரர்களே, இஸ்லாம் காட்டுகின்ற ஒற்றுமை இதுதான். தூய மனசு என்பது இதுதான். அடுத்தவர்களை பற்றிய நல்ல அபிப்பிராயம் கொள்ளக்கூடிய உள்ளங்களை உருவாக்கி கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களே, அந்த உள்ளங்கள் தான் இந்த உள்ளங்கள். போர்க்களத்திலே கடைசி நேரத்திலே அந்த நீரை அருந்துகின்ற போதும் கூட அடுத்த சகோதரன் என்றுதான் பார்த்தார்கள். இந்த வாழ்க்கை தான் நாம் வாழ வேண்டும். நன்றாக நினைவில் கொள்ளுங்கள். ஒரு ஊர் முன்னேற்றம் அடைய வேண்டும் என்றால், ஒரு சமுதாயம் முன்னேற்றம் அடைய வேண்டும் என்றால், ஊரிலே அடுத்த மனிதனை பற்றிய பொறாமை இருக்கக்கூடாது, கசப்புணர்வுகள் இருக்கக்கூடாது. முழு ஊர் மக்களும் இணக்கப்பாட்டோடு வாழ வேண்டும். இதைத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சமுதாயத்திலே பயிற்சி கொடுத்து அவர்களை அப்படியே மேம்பாட்டுக்கு கொண்டு வந்தார்கள். அந்த ஒரு தகுதிக்கு நாம் வரக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் சகோதரர்களே. அதனால இந்த ஒற்றுமையை நாம் பாதுகாக்க வேண்டுமாயிருந்தால் கண்டிப்பாக நமக்கு மத்தியிலே 9வது அத்தியாயத்தின் 71வது வசனம் செயல்படுத்தப்பட வேண்டும். என்ன? சகோதரத்துவமா? நன்மைகளை எப்படி ஏவுகின்றோமோ அதே போல தீமைகளையும் தடுக்க வேண்டும். பிறர் நம்மிடத்திலே வந்து ஒரு தீமைக்கு நம்மை துணைக்கு அழைக்கின்ற சந்தர்ப்பத்திலே அவரை தடுத்து நிறுத்தி, இது பாவம், இதை செய்யக்கூடாது, இதை நீயும் செய்யக்கூடாது, என்னையும் துணைக்கு நீ சேர்த்திக் கொள்ளக்கூடாது என்று அவனை தடுக்க வேண்டும். அது மட்டுமல்ல, இந்த ஆயத்திலே வருகின்ற சகோதரத்துவத்தின் அடுத்தொரு அடையாளம் அது ஜும்மாவில் தான் சொல்லப்பட வேண்டும். ஆனால் இப்பொழுதும் சொல்லுகிறேன், இன்ஷா அல்லாஹ் ஒரு ஜும்மா ஒன்று கிடைச்சால் ஜும்மாவிலும் சொல்லுகிறேன். அதாவது அடுத்த அடையாளம் என்ன தெரியுமா? வயுகீமூன ஸலாத்த, தொழுகையை நிலைநாட்டுவார்கள். சகோதரத்துவம் என்றால் ஐங்கால தொழுகையையும் ஜமாத்தோடு நிலைநாட்டுவார்கள். அதுதான் இன்று சமுதாயத்தில் இல்லாமல் இருக்கின்றது. ஊரிலே குடும்பங்களை கேட்டால் 400 குடும்பம், 600 குடும்பம், 650 குடும்பம், 700 குடும்பம் என்று பெருமை பேசுவதற்கு மக்கள் இருக்கிறார்கள். ஆனால் ஜமாத்து தொழுகைக்கு வருவதற்கு மக்கள் இல்லை. நீ யார்? நான் முஸ்லிம். நீ முஸ்லிமா? உனக்கு தொழுகை கடமையா இல்லையா? கடமை. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த தொழுகையை ஜமாத்தோடு தொழுதார்கள். நீ எப்படி ஜமாத் இல்லாமல் வீட்டில் தொழுவாய்? அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு தீர்ப்பளிக்கிறார்கள். ஒருவன்
ஃபர்தான தொழுகையை ஜமாத்தோடு தொழக்கூடிய எல்லா வசதிகளும் இருந்தும் அவன் பள்ளிவாசலுக்கு போய் தொழாமல் வீட்டிலே தொழுதால் அவனுடைய தொழுகையே அல்ல என்று தீர்ப்பு சொல்கிறார்கள். கண்டிப்பாக ஜமாத்து தொழுகைக்கு வர வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜமாத்து தொழுகை எந்த அளவுக்கு அவர்கள் முக்கியத்துவப்படுத்தி காட்டினார்கள் தெரியுமா? நபி அவர்கள் சக்கரா, அதாவது நோய்வாய்ப்பட்ட இறுதி கட்டம், அந்த நேரத்திலே அவர்களால் தொழுகை நடத்த போக முடியவில்லை. ஆயிஷா நாயகிக்கு சொல்லுகின்றார்கள், அபூபக்கருக்கு ஜமாத்து நடத்த சொல்லுங்க. ஆயிஷா நாயகி சொல்லுவாங்க, யார் ரசூலல்லாஹ், என்னுடைய தந்தை இலகிய மனதுடையவர், அவர் அழுதிடுவார். நீங்கள் நின்று தொழுவித்த முசல்லாவில் இருந்து தொழுவிக்கும் போது அழுதிடுவார், அவரால் தாங்கிக் கொள்ள முடியாது. உமருக்கு சொல்லுவோமே, இல்லை அபூபக்கருக்கு சொல்லு. மறுபடியும் ஆயிஷா நாயகி சொல்கிறார்கள், உமருக்கு சொல்லுவோமே என்ற உடனே நபி அவர்கள் கடுமையான வார்த்தைகளை சொல்கிறார்கள், ஏன் எனக்கு எதிராக முரண்படுகின்றீர்கள், நான் சொன்னதை செய்யுங்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஜமாத்து நடத்த ஆரம்பிச்சு இகாமத்து சொல்லப்பட்டு விட்டது, தொழுகையும் நடந்து கொண்டிருக்கிறது, ஜமாத்து நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த நேரத்தில் நபி அவர்களுக்கு கொஞ்சம் தெம்பு வருகிறது. அவர்கள் சொன்னார்கள், நான் ஜமாத்துக்கு போக வேண்டும் என்ற உடனே அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் வந்து நபி அவர்களை ஜமாத்து கலைத்து செல்கிறார்கள். எப்படி? அலி ரலியல்லாஹு அன்ஹு இந்த பக்கம், அபூ தல்ஹா ரலியல்லாஹு இந்த பக்கம், நபி அவர்கள் இரண்டு கைகளையும் அவருடைய இரண்டு தோள்களிலும் போட்டு, கழுத்துல தோல்ல போட்டுக்கொண்டு அவருடைய இரண்டு கால் பெருவிரல்களும் நிலத்திலே இழுபட அவர்கள் போனார்கள். போய் நபி அவர்கள் போறதை கண்டு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு பின்வாங்கி, அப்ப அபூபக்கர் தான் இமாம், பின்வாங்கி பின் சப்புக்கு போவது, முதலாம் சப்புக்கு போக முயற்சி செய்தார்கள். நபி அவர்கள் கையால் சைக்கினை காட்டு வேண்டாம் என்று தடுத்தார்கள். தடுத்து விட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இமாமுக்கு நேராக போய் அவர்கள் உட்கார்ந்து, அதாவது சம்மானம் கொட்டி உட்கார்ந்து நபி அவர்கள் அந்த இடத்திலே தொழுதார்கள். அந்த தொழுகை எப்படி நடந்தது தெரியுமா? நபி அவர்கள் தொழுகை நடத்தினார்கள், அதை தொடர்ந்து அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அதை நடத்தினார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய சத்தத்துக்குத்தான் மக்கள் மௌனங்களாக தொழுதார்கள் என்ற இந்த சம்பவத்தை சஹீஹுல் புகாரியிலே பார்க்கின்றோம். சகோதரர்களே, எழுந்து நடக்க முடியாத நேரத்திலும் கூட ஜமாத்து தொழுகைக்கு சென்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுதிருக்கின்றார்கள். நமது மக்கள் எல்லாம் இரவிலே வீணாக வீணாக்கி பொழுதை கழித்து விட்டு இரவு 12 மணி 1 மணிக்கு நித்திரை கொண்டு விட்டு ஃபஜ்ர் தொழுகை இல்லாமல் நித்திரை கொள்ளக்கூடிய மக்களை இன்று நாம் பார்க்கின்றோம். இந்த வாழ்க்கை இருக்கின்றது, மறுமையிலே அல்லாஹ்விடத்திலே மிக கடுமையாக தண்டனைக்குள்ளாக வேண்டிய நிலைமை நமக்கு வந்துவிடும். இந்த நிலைமை முற்றிலும் மாற்றி அமைக்கப்பட வேண்டும். இன்ஷா அல்லாஹ் இந்த ஊருக்கு வந்து ஒவ்வொரு வீடாக போய் எல்லாரையும் வர சொல்லி அழைச்சி இன்ஷா அல்லாஹ் அவர்களுக்கு இந்த செய்தியை நாம் எத்தி வைக்க வேண்டும். சகோதரர்களே, நம்முடைய நிலைமை எப்படி வரப்போகிறது தெரியுமா? அதாவது இந்த உலகத்தில் வாழுகின்ற மனிதர்களோடு அல்லாஹு தாலா பேசினான் என்றால் நபிமார்களோடு மட்டும்தான் பேசினான். ஆனால் சக்கராத்துடைய நேரத்தில் பாவிகள் அல்லாஹ்வோட பேசுகிறார்கள், அல்லாஹ் அதுக்கு பதில் சொல்றான். சக்கராத்துடைய நேரம் மூமின்களுக்கு பேச வேண்டிய எந்த தேவையும் கிடையாது, மூமின்களுக்கு எந்த கவலையும் கிடையாது. சக்கராத்துடைய நேரத்தில் அவர்களுக்கு நற்செய்தி சொல்வதற்கு தான் மலக்குகள் வருவார்கள். அல்லாஹ்வோட பேசிக்கொண்டு நேரத்தை வீணாக்க மாட்டார்கள் மூமின்கள். ஆனால் பாவிகள் அல்லாஹ்வோட பேசுவார்கள். இதனை அல்லாஹு தாலா அல் குர்ஆன் 23வது அத்தியாயத்தின் 99வது 100வது வசனத்திலே சொல்லி காட்டுகின்றான். ஹத்தா இதா ஜா அஹதஹுல் மௌத்து கால ரப்பிர்ஜிஊன். அலட்சிய போக்கோடு வாழுகின்ற, ஜமாத்து தொழுகைக்கு வராமல், ஃபஜ்ர் தொழுகை தொழாமல், ஃபஜ்ர் தொழுகை இல்லாமல் நித்திரை கொண்டு விட்டு, இந்த தொழுகை எல்லாம் பாழாக்கிவிட்டு வீணாக ஜும்மாவுக்கும் கூட, அதாவது ஹத்தீம் மிம்பருக்கு இருந்து குத்துபாவை முடிக்க போற தருணத்திலே வந்து இப்படியெல்லாம் அலட்சியமாக வாழுகின்ற ஒரு வாழ்க்கை இருக்கின்றதே. இப்படி வாழுகின்ற இந்த வாழ்க்கை வாழுகின்ற ஒவ்வொருவரும் சக்கராத்துடைய நேரம் வருகின்ற நேரத்திலே அல்லாஹ்வோட பேசுகிறான்.
ரப்பிர்ஜிஊன், அல்லாவே உடனே மௌத்தாக்கி விடாதே, கொஞ்சம் பிற்படுத்தி விடு, எனக்கு அவகாசம் தந்து விடு. லஅல்லி அமலு சாலிஹன் ஃபீமா தரக்து, எனக்கு விடுபட்டு போன சில அமல்களை செய்வதற்கு சந்தர்ப்பம் தந்து விடு. அல் குர்ஆன் 7வது அத்தியாயத்தின் 34ஆம் வசனத்திலும் 10வது அத்தியாயத்தின் 49ஆம் வசனத்திலும் அல்லாஹ் ஒரே விஷயத்தை சொல்கின்றான். லிகுல்லி உம்மத்தின் அஜல் ஃபைதா ஜாஅ அஜலுஹும் லா யஸ்தகிரூன ஸாஅத்தன் வலா யஸ்தக்திமூன். மரணம் என்ற தவணை ஒவ்வொருவருக்கும் இருக்கின்றது. அந்த நேரம் வந்துவிட்டால் ஒரு நாளிகை நேரம் வேணும், முந்தவும் மாட்டாது பிந்தவும் மாட்டாது. அல்லாஹ் சொல்றான். அந்த அடிப்படையில் இவன் கேட்கிறான், ரப்பிர்ஜிஊன், உடனே மௌத்தாக்கி விடாதே, எனக்கு கொஞ்ச கால அவகாசம் தந்து விடு. லஅல்லி அமல சாலிஹன் ஃபீமா தரக்து, எனக்கு விடுபட்டு போன சில அமல்களை நான் செய்ய வேண்டியிருக்கின்றது. ஜமாத்து தொழுகையிலே பாழாக்கினேன், ஜமாத்தோடு தொழ வேண்டும். சுபஹு தொழாமல் உறங்கினேன், சுபஹு தொழ வேண்டும். தஹஜ்ஜுத் என்பது என்னுடைய சிந்தனையிலே கிடையாது, அதனை தொழ வேண்டும். இப்படி அவருடைய மனசுல எத்தனையோ எண்ணங்கள் வரும். அல்லாஹ்விடத்துல சொல்றான், விடுபட்டு போன அமல்களை நான் செய்ய வேண்டும் என்றா அல்லாஹ் அவனை பார்த்து என்ன சொல்ற தெரியுமா? கல்லா இன்னஹா கலிமத்துன் ஹுவ காயிலுஹா, நீ மாத்திரம் கிடையாது, உன்னை போன்ற அலட்சிய போக்கோடு வாழ்ந்துவிட்டு மரணத்தை தழுவுகின்ற சக்கராத்தை அடைகின்ற ஒவ்வொருவரும் இப்படித்தான் என்னிடத்திலே வந்து கெஞ்சுவார்கள், கதறுவார்கள். ஆனால் எந்த வாய்ப்பும் வழங்கப்பட மாட்டாது. வமின் வராஇஹிம் பர்ஸகுன் இலா யௌமி யுபஅஸூன், மர்மை நாளில் எழுப்பப்படுகின்ற வரைக்கும் உனக்கு பர்ஸக் என்ற ஒரு கபிர் வாழ்க்கை காத்து கொண்டிருக்கின்றது என்று அவனை நோக்கி அல்லாஹ் சொல்லுவதாக திருமறை குர்ஆன் நம்மை பார்த்து சொல்லிக் கொண்டிருக்கின்றது. சகோதரர்களே, அதனால சக்கராத்துடைய நேரத்தில் அல்லாஹ்விடத்துல புலம்புகின்ற கூட்டம் மாறி நாம் ஆகிடக்கூடாது. எது வரைக்கும் தெரியுமா? ஃபிர்அவுன் கூட சக்கராத்துடைய நேரத்தில் அல்லாஹ் கூட கலிமா சொன்னான். ஃபிர்அவுன் சக்கராத்துடைய நேரம், அல் குர்ஆன் 10வது அத்தியாயத்தின் 90, 91, 92ஆம் வசனங்கள். ஃபிர்அவுன் அல்லாஹ்விடத்துல கலிமா சொல்றான். ஆமன்து அன்னஹு லா இலாஹ இல்லல்லதி ஆமனத் பிஹி பனூ இஸ்ராயில், பனூ இஸ்ராயீல்கள் எந்த இறைவனை நம்பினார்களோ அந்த இறைவனை நான் நம்புகிறேன், அந்த அல்லாஹ்வை நான் விசுவாசம் கொள்கிறேன். வஅன மினல் முஸ்லிமீன், அந்த முஸ்லிம்களை போல ஒரு முஸ்லிமாக நானும் ஆக போகிறேன். அல்லாஹ்விடத்துல தூய்மையாகத்தான் சொன்னான். ஆனா அல்லாஹ் அவனை பார்த்து சொன்னான், ஆளான இப்பொழுதான அவருக்கு சிந்தனை வந்தது. வகது குந்த கபுலு குந்த மினல் முஃப்ஸிதீன், சற்று முன்னதாக வரைக்கும் நீ விசமகாரனாக இருந்தாய். ஃபல் யௌம நுனஜ்ஜீக பிபதனிக லிதகூன லிமன் கல்ஃபக ஆயா, உனக்கு பின்னால் வருகின்ற ஒரு சமுதாயத்துக்கு படிப்பினைக்காக இன்று முதல் உன்னுடைய உடலை இந்த கடலில் உள்ளே நான் அழியாமல் பாதுகாப்பேன் என்று அல்லாஹ் தஆலா சொன்னான். 30 நூற்றாண்டுகள் பாதுகாத்திருக்கிறான், 3000 வருடங்கள் பாதுகாத்திருக்கிறான். ஒரு மீன் கூட வந்து அவனுடைய உடம்புல ஒரு காயத்தை உண்டாக்கவில்லை. ஒரு திமிங்கலத்துக்கு அவன் உடம்பு, அதாவது யானையுடைய வாயில கொசு போறது போல ஒரு திமிங்கலத்துக்கு அவன் உடம்பு, அந்த எதுவுமே அவனை தீண்டவில்லை. 30 நூற்றாண்டுகள் அவனுடைய உடலை பாதுகாத்து அல்லாஹ் வெளியாக்கி கொடுத்திருக்கின்றான். அப்படிப்பட்ட ஃபிர்அவுனும் சக்கராத்திலே கலிமா சொன்னான். ஆனால் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏற்றுக்கொள்ளாததுக்கு ஒரு காரணம் இருக்கின்றது, என்ன தெரியுமா? முன்கூட்டி அல்லாஹ் சொல்லிவிட்டான். 4வது அத்தியாயத்தின் 18வது வசனம், வலைஸத்தி தௌபத்து லில்லதீன யஅமலூன ஸய்யாத்தி ஹத்தா இதா ஹதர அஹதஹுமுல் மௌத்து கால இன்னி துபுத்துல்லான். சக்கராத்துடைய நேரம் வரைக்கும் பாவம் செய்து கொண்டிருந்து விட்டு, அமல்களிலே அலட்சியமாக வாழ்ந்து விட்டு, தொழுகையிலே பொடுபோக்காக வாழ்ந்து விட்டு, சக்கராத்துடைய நேரம் வந்த உடனே இன்னி துபுத்துல்லான், அல்லாவே நான் உன்னிடத்தில் பாவ மன்னிப்பு தேடுகிறேன், மன்னித்து விடு என்று சொன்னால் லைஸத்தி தௌபா, அவனுக்கு தௌபா கிடையாது. இப்படி தௌபா கேட்கின்றவனுக்கு தௌபா கிடையாது. சக்கராத்து வரைக்கும் தீயவனாக வாழ்ந்துவிட்டு, சக்கராத்து வரைக்கும் பாவியாக வாழ்ந்துவிட்டு, சக்கராத்து வரைக்கும் இபாதத்திலே பொடுபோக்காக வாழ்ந்துவிட்டு
சக்கராத்துடைய நேரத்திலே தௌபா கேட்டால் லைஸதி தௌபா, அவனுக்கு தௌபா கிடையாது. வலல்லதீன யமூத்தூன வஹும் குஃபார், காபிராக இருக்கின்றவன் மரண வேளை வரைக்கும் குஃப்ரோடு இருந்து விட்டு கலிமா சொன்னாலும் அவனுடைய அந்த கலிமாவும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்று அல்லாஹ் இந்த வசனத்திலே சொல்லி காட்டுகின்றான். சகோதரர்களே, நாம் பாதுகாக்க வேண்டிய மிக பெருமதியான பொக்கிஷம் நமது சகோதரத்துவம். இந்த சகோதரத்துவத்தின் முதலாவது அடையாளம் நன்மையை ஏவி தீமையை தடுப்பது. இரண்டாவது அடையாளம் தொழுகையை உரிய நேரத்திலே ஜமாத்தோடு நிலைநாட்டுவது. இரண்டாவது அதுக்கு பின்னால அவர்கள் தொழுகை ஜக்காத்தை நிலைநாட்டுவார்கள். அல்லாஹ்வுக்கும் அவருடைய ரசூலுக்கும் வழிபடுவார்கள் என்று சொல்லிவிட்டு இந்த 4 அம்சங்களை சொன்னதுக்கு பின்னால அல்லாஹ் கடைசியாக என்ன சொல்றான் தெரியுமா? உலாயிக ஸயர்ஹமுஹுல்லாஹ், இத்தகையவர்களுக்குத்தான் அல்லாஹ் அருள் புரிகிறான். அல்லாஹ்வுடைய அருள் இத்தகையவர்களுக்குத்தான் உண்டு. நன்மையை ஏவி தீமையை தடுக்கக்கூடியவர்களாகவும், தொழுகையை நிலைநாட்டக்கூடியவர்களாகவும், ஜக்காத்தை நிறைவேற்றக்கூடியவர்களாகவும், அல்லாஹ்வுக்கும் அவருடைய ரசூலுக்கும் வழிபடக்கூடியவர்களாகவும் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அத்தகையவர்களுக்குத்தான் அல்லாஹ்வுடைய அருள் உண்டு என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்புள்ள தோழர்களே, நம்முடைய வாழ்க்கை வீணாகிவிடக் கூடாது. நான் எதை வைத்து கவலைப்படுகிறேன் தெரியுமா? நாளைக்கு தற்போதிருக்கின்ற ஜனாதிபதி வருகிறார் என்ற உடனே ஜும்மாவுக்கு வருகின்ற ஜனத்தை விட கூடுதலான ஜனம் அங்கு ஓடுகிறது. என்ன தந்து விட்டார்? ஆளுக்கு 1000 ரூபாய் அவரு இஷ்யூ பண்ணிட்டு போறாரா? கொடுத்துட்டு போறாரா? ஏமாளிகள், நமது மக்கள் எல்லாம் ஏமாளிகள். அண்ணன் இன்னொரு 4 நாள்ல சஜித் வருகிறார் என்ற உடனே அதுக்கின்ற பெரிய ஒரு கூட்டம், ரணிலுக்கு போற கூட்டத்தை விட பல மடங்கு பெரிய கூட்டம். அந்த அவர் என்ன வந்துட போறா? அவங்களுக்கு எல்லாரும் வாக்களிக்கிறாங்க. இந்த நாடு பொன் விளையும் நாடாக இருந்தது. 1978ஆம் ஆண்டு வரைக்கும் இந்த நாடு எப்படி இருந்தது தெரியுமா? 100 ரூபாய் என்றால் யாருக்காவது ஒரு கணக்கு இருக்கின்றதா? நான் கொழும்பு முகத்துவாரம் பள்ளிவாசல்லே மாத சம்பளம் 150 ரூபாவுக்கு 2 வருஷம் கத்தீபாக இருந்திருக்கிறேன். மாத சம்பளம் 150 ரூபா. அதுல எனக்கு மாசம் எப்படி ஆக கூடுதலா செலவழிச்சால் 100 ரூபா தான் முடியும். 50 ரூபா மிஞ்சும் எனக்கு. அப்படி காலம். ஒரு தீப்பெட்டி 5 சதம், சீனி ஒரு ராத்தல் 70 சதம். இப்படி ஒரு காலம் வாழ்ந்தோம். டாலருடைய பெறுமதி என்ன தெரியுமா? 78ஆம் ஆண்டு வரைக்கும் ஒரு டாலர் 6 ரூபாய் 82 சதம். பொன் விலையின் நாடு. அதற்கு பின்னால மக்களை ஏமாத்தி ஏமாத்தி இந்த நாட்டை களவாண்டு கொள்ளை அடித்து விட்டார்கள். ஷாப்பிங் பேக்கோட வந்தவர்களால் இந்த கோடீஸ்வரர்கள். அந்த நிலைமையை பார்க்கிறோம் இன்றைக்கு. எங்கிருந்து இந்த கோடி உனக்கு கிடைத்தது? சகோதரர்களே, உங்களுக்கு தெரியுமா? அதாவது சயீத் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு என்ற ஒரு சஹாபி இருக்கிறாரே, அவரை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹிம்ஸ் என்ற மாகாணத்துக்கு அவரை கவர்னராக அமீராக நியமிச்சாங்க. அவர் நியமிச்சா அவரு அங்க போய் அவருடைய நிர்வாகத்தை செஞ்சு கொண்டிருக்கிறார். இந்த நேரத்தில் அவருக்கு ஒரு சம்பளம் நியமிக்கப்பட்டிருக்குது. இந்த சம்பளத்திலிருந்து அவருடைய மனைவி என்ன செய்வான்னு சொன்னா, ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கொஞ்சமா மிச்சம் வச்சு ஒரு மாதம் முடிந்ததுக்கு பின்னால அந்த பணத்தை கொடுத்து அவருக்கு விருப்பமான ஒரு பொருளை வாங்கிட்டு வர சொல்லி அவர் சொல்றா அமீர்கிட்ட, கவர்னர். அப்ப அவர் திருப்பி கேட்காரு, இந்த பணம் உங்களுக்கு எங்கிருந்து கிடைத்தது? நீங்க ஒவ்வொரு நாளும் செலவுக்கு கொண்டு வரதில்ல, நான் கொஞ்சம் மிச்சம் வச்சு ஒரு மாதம் மிச்சம் வச்ச தொகை தான் இது என்ற உடனே, அப்படியா, சரி சரி சரி, நான் என்ன கலீஃபாவுக்கு சொல்லி எனது அடுத்த மாச சம்பளத்திலிருந்து இந்த தொகையின் அளவுக்கு சம்பளத்தை குறைக்க சொல்றேன். பார்த்தீர்களா? ஆட்சியாளர்கள் இவர்கள் தான். நாட்டை சுரண்டி வாழாத ஆட்சியாளர்கள் இவர்கள் தான்.
இப்பொழுதும் கூட உலகத்தில் சில நாடுகள் இருக்கின்றன. அந்த நாட்டிலே ஜனாதிபதி தன்னுடைய சம்பளத்தை மாத்திரம் எடுத்துக்கொண்டு வாழ்கிறார். ஒரு பிரதமர் தன்னுடைய சம்பளத்தை மட்டும் எடுத்துக்கொண்டு வாழ்கிறார். ஒரு அமைச்சர் தன்னுடைய சம்பளத்தை மட்டும் எடுத்துக்கொண்டு வாழ்கிறார். அப்படியான நாடுகளை இன்றும் நான் சில இடங்கள் பார்க்கின்றோம். அப்படி இருக்கும்போது இலங்கையை கொள்ளையடித்து நாசமாக்கி விட்டார்கள். எந்த அளவுக்கு கவலை தெரியுமா? 10 மாதங்களுக்கு முன்னால் கொடுத்த ஒரு ஐடென்டி கார்டு செய்யப்படவில்லை. கடந்த 4 நாளைக்கு முன்னால போய் நேரடியா போனதுக்கு பின்னால்தான் பிரிண்ட் பண்ணி தாரா. பாஸ்போர்ட் கொடுக்கிறதுக்கு பாஸ்போர்ட் இல்ல, கைவசம் பாஸ்போர்ட் புத்தகம் இல்ல, அது வெளிநாட்டில் அச்சாகி வர வேண்டுமாம். இன்று நிறைய பேர் உம்ராவுக்கு போறதுக்கு பாஸ்போர்ட் அப்ளை பண்ணிட்டு பாஸ்போர்ட் கிடைக்கவில்லை என்று உம்ராவுக்கு போகாமல் இருக்கிறார்கள். அந்த அளவுக்கு நாடு வங்குரோத்தடைந்திருக்கிறது. இப்படியான இந்த நாட்டிலே இன்னும் கொள்ளைக்காரர்கள் வந்து நமக்கிட்ட வந்து காலடிக்கு வருகிறார்கள். இப்பதான் எல்லாருக்கும் காது கேட்கிறது. நான் உங்களுக்கு ஒரு சம்பவத்தை சொல்கிறேன். அதாவது கடந்த காலத்தில் அமைச்சராக இருந்த ஒருவர், அவர் அமைச்சு பதவிக்கு வருவதற்கு முன்னதாக என்னுடைய வீட்டுக்கே வந்தார். என்னிடத்தில் அப்பொழுது எப்பொழுது கோல் எடுத்தாலும் பேசுவார். அவர் அமைச்சு பதவிக்கு வந்ததுக்கு பின்னால கோல் எடுத்து ஆன்சர் பண்ண மாட்டார். இவர்கள் தான் அவங்களோட தேவைக்கு வருவாங்க. அதனால சகோதரர்களே, நான் இப்ப இந்த இடத்துல கட்சிகளை விமர்சிக்க வரவில்லை, அது எனக்கு தேவையும் இல்லை. நான் எதை சொல்ல வருகிறேன் தெரியுமா? இவர்களுக்கு பின்னால் ஓடுகின்ற இந்த கூட்டம் இருக்கின்றதே, இந்த கூட்டம் எந்த லாபத்தையும் அடைய மாட்டார்கள், நஷ்டத்தை தவிர. அது மட்டும்தான் கடந்து கொள்வார்கள். தொழுகை கிடையாது, ஜும்மா கிடையாது, ஜமாத்து தொழுகை கிடையாது, ஃபஜ்ர் தொழுகை கிடையாது, எல்லாமே பாழாக்கி விடுவார்கள். அவர்களுக்கு தேவையான ஒரு அபேட்சகர் வருகிறார் என்று சொன்னா அவரை தேடி ஓடுவாங்க. அதற்காக பணம் செலவழிச்சுட்டு போவாங்க. மன்னார் டவுன்ல கூட்டம் நடக்குதா, இங்கிருந்து போவாங்க, எல்லாத்துக்கும் போவாங்க. ஆனா மேடையில பேசுறவங்களோட பேச்சுகளை யூடியூப்ல நான் கேட்டு பார்த்தா பச்சை அவதூறு பேசுறாங்க. அடுத்தவனை பத்தி, அவன் அப்படி இவன் இப்படி, தன்னை பத்தி ஒன்று சொல்றல. நான் இப்படி செய்வேன், நான் இப்படித்தான், கடந்த காலத்தில் நான் திருடனாக இருக்கவில்லை. ஒருத்தருக்கு சொல்லுங்க, இவன் ஒரு ஆளுக்கு சொல்லுங்களேன், நான் திருடன் கிடையாது, நான் களவாண்டவில்லை சொல்லட்டும். அப்படி சொல்லக்கூடிய ஒரு சிலர் இருக்கிறாங்க இந்த நாட்டில். சில அபேட்சகர்கள் இருக்கிறாங்க, நான் திருடவில்லை தைரியமா சொல்லக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். அதிகமானவர்கள் இந்த வார்த்தையை சொல்ல முடியாதவர்களாக இருக்கிறார்கள். முடியும் என்றா சொல்லி பார்க்கட்டும். அந்த ஒரு நிலைமை. அதாவது சாதாரணமாக சாதாரண சம்பளத்தோர் இருந்த ஒரு சிலர் இன்றைக்கு பல 1000 கோடி ரூபாயோட கட்டிடங்களை கட்டி வச்சிருக்கிறாங்க. எங்கிருந்து உனக்கு இந்த படம் வந்தது சகோதரர்கள்? அதனால நீங்க யார் யாருக்கு ஓட்டு போட விருப்பமோ அவங்களுக்கு ஓட்டை போட்டுட்டு போங்க. இது சம்பந்தமாக எந்த கருத்து முறைப்பாடும் ஊருக்குள் இருக்கக்கூடாது. நான் சஜித்திர பக்கம், நான் அனில பக்கம், நான் அனுரைட பக்கம் ஒன்றுமே சொல்ல வேணாம். இந்த வாக்களிப்புக்கு ஒரு பேர் இருக்கின்றது. அந்த பேருடைய அர்த்தம் தெரியாமல் தடுமாறுகிறார்கள். என்ன பேர் தெரியுமா? இரகசிய வாக்கெடுப்பு. இந்த வார்த்தை தெரியுமா இல்லையா? இரகசிய வாக்கெடுப்புண்டா புருஷனுக்கு தெரியக்கூடாது பொண்டாட்டி போடுறது யாருக்கு, பொண்டாட்டிக்கு தெரியக்கூடாது புருஷன் போடுறது யாருக்கு. அடே, புருஷனுக்கும் பொண்டாட்டிக்குமே தெரியக்கூடாது என்று சொன்னா நமக்கு மத்தியில் தெரியலாமா? பேர் என்ன? இரகசிய வாக்கெடுப்பு. அதனால எனக்கு விருப்பமா நான் விருப்பமானது போட்டுருவான், அவனுக்கு விருப்பமா அவனுக்கு ஒவ்வொருவருக்கும் அவருக்கு விருப்பமானதை போட்டு வந்து சும்மா கிட. அதுக்கு பின்னால யார் வெத்துறாரோ நான் உனக்கு தான் ஓட்டு போட்டுறேன்னு நீ சொல்லிடுமா? போடாம பொய்யும் பேசலாது, சத்தம் இல்லாம இருந்துட்டு போ. சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய ஹஜ்ஜின் போது அவர்கள் நிகழ்த்திய அந்த அரபாவில் நிகழ்த்திய உரை இருக்கின்றதே, அந்த உரையிலே முக்கியமான ஒரு செய்தி சொன்னார்கள். இதை மட்டும் நீங்கள் மனதில் ஆழமாக பதிய வைத்துக் கொள்ளுங்கள். இன்றைய பயானிலே நீங்கள் மனசிலே ஆழமாக பதிய வைத்துக் கொள்ள வேண்டிய பல அம்சங்கள் இருக்கின்றன. இது மிக விசேஷமானது. என்ன விசேஷம் தெரியுமா?
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அதாவது இந்த நாள் எது என்று கேட்டார்கள் சஹாபாக்களை பார்த்து. சஹாபாக்கள் ஒரு பதிலும் சொல்லவில்லை. காரணம், நபி அவர்கள் அந்த நாளுக்கு ஏதாவது புதிய பேர் வைக்கப் போகிறார்களோ என்று அவர்கள் 3 முறை கேட்டதுக்கு பின்னால நபி அவர்களே சொன்னார்கள், இது யௌமுன் நஹர், குர்பானி கொடுக்கக்கூடிய நாள் அல்லவா என்று சொன்னார்கள். அதற்கு பின்னால இந்த நாள், இந்த மாதம் எது என்று கேட்டார்கள். அப்பொழுதும் சஹாபாக்கள் பதில் சொல்லவில்லை. இந்த துல்ஹஜ் மாதத்துக்கு நபி அவர்கள் ஏதாவது புதிய பெயர் சொல்வார்களோ என்று எதிர்பார்த்தார்கள். நபி அவர்கள் 3 முறை கேட்டுவிட்டு, இது துல்ஹஜ் மாதம் அல்லவா, இந்த நகர் எது என்று கேட்டார்கள். மக்காவுக்கு நபி அவர்கள் புதிய பெயர் ஒன்று வைக்கப் போகிறார்களோ என்று எதிர்பார்த்தார்கள். 3 முறை கேட்டுவிட்டு, இது மக்கமா நகரம் அல்லவா, ஆம் என்று சொன்னார்கள். அப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த நாளுக்கு எந்த அளவு கண்ணியம் இருக்கின்றதோ, இந்த நகரத்துக்கு எந்த அளவு கண்ணியம் இருக்கின்றதோ, இந்த மாதத்துக்கு எந்த அளவு கண்ணியம் இருக்கின்றதோ, அதை விட உங்களுடைய சுயமரியாதைக்கு கண்ணியம் இருக்கின்றது, உங்களுடைய மானத்துக்கு கண்ணியம் இருக்கின்றது. ஒரு முஸ்லிமுடைய மானத்துக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன விலை இதுதான். கஅபாவை விட, மக்கமா நகரை விட, அந்த யௌமுன் நஹரை விட, துல்ஹஜ் மாதத்தை விட மிகச் சிறப்பான ஒரு அந்தஸ்தை ஒரு மனிதனுடைய சுயமரியாதைக்கு, மானத்துக்கு கொடுத்தார்கள். நீங்கள் இந்த மக்கமா நகரை மதிப்பதை விட, இந்த நாளை மதிப்பதை விட, இந்த மாதத்தை மதிப்பதை விட நீங்கள் ஒரு முஸ்லிமுடைய மானத்தை மதிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். சகோதரர்களே, அதனால நாம இந்த தேர்தல் என்பதை காரணமாக வைத்து யாரும் யாரையும் திட்டக்கூடாது. எந்த அபேட்சகரையும் நாம் ஏசவும் என்று அவசியமில்லை. ஒரு அபேட்சருக்கு நான் ஏச வேண்டியதில்லை. நான் பொதுவாக என்ன சொன்னேன், இந்த நாட்டை கொள்ளையடித்து விட்டார்கள், இது பொதுவான விஷயம். நான் யாருடைய பேரை சொல்லி அவன் கொள்ளையடித்தான் இவன் கொள்ளையடித்தான் சொல்லலையே. அதனால நான் உங்களுக்கு சொல்ல வருவது என்னென்றால், இந்த தேர்தல் என்பது நமக்கு மத்தியிலே முரண்பாடுகளை கொண்டு வரக்கூடாது, நமக்கு மத்தியிலே சண்டை சச்சரவுகளை, அடிதடிகளை கொண்டு வரக்கூடாது. ஊரிலே நாம் அமைதியாக யாருக்கு விருப்பம் என்றால் நாம் ஓட்டு போடலாம். என்ன சொன்னேன், இந்த தேர்தலுக்கு இரகசிய வாக்கெடுப்பு. இரகசிய வாக்கெடுப்பு என்றால் நீ போலிங் பூத்துக்கு போய் நீ ஓட்டு போடுறதுக்கும் மறைச்சித்தான் வச்சுக்கிறாங்க. ஏன் இரகசிய வாக்கெடுப்பு இல்லைன்னா 4 பேருக்கு முன்னால போய் ஒயிட் போர்ட்லேயே போட்டுடலாமே, அங்கே போட்டுக்கான். இப்படி பானா வடிவில் ஒரு பாக்ஸ் ஒன்று மாதிரி மறைச்சி வச்சு அவனுக்கு மட்டும்தான் அவன் குறியிடுவது அவனுக்கு மட்டும்தான் தெரியும். அந்த அளவுக்கு இன்றைக்கு வச்சிருக்கிற இந்த இரகசியமான இந்த விஷயத்துல நாம யாரும் எவருடைய மனதையும் புண்படுத்தி விடக்கூடாது. இதனுடைய பாரதூரம் எங்க விளங்கும் தெரியுமா? மஹ்ஷர் மைதானத்தில் இதனுடைய பாரதூரம் விளங்க போகிறது. மறுமை நாளில் எல்லோரும் எழுப்பப்பட்டதுக்கு பின்னால அல்லாஹு தாலா ஒரு சிலரை முன்னே கொண்டு வருவான். அதில் ஒருவரை கொண்டு வந்து நிறுத்துவான். ஒருவரை கொண்டு வந்து நிறுத்தும் போது அவர் மிக அதிகமான நன்மைகளோடு வந்திருப்பார். நிறைய தொழுது, தஹஜ்ஜுத் தொழுது, ஜமாத்து தொழுது, குர்ஆன் ஓதி, திக்ருகள் செஞ்சு என்னென்ன நன்மைகள் எல்லாம் செய்ய முடியுமோ அவ்வளோ நிறைய நன்மைகளோடு ஒருவர் வந்து நிற்பார். அவரை சுட்டி காட்டி அல்லாஹ் மக்களை நோக்கி சொல்லுவான், இவரால் பாதிக்கப்பட்டவர்கள் யாரேனும் இருந்தால் வாருங்கள் என்றால் ஒருவரா வருவார், 2 பேரா வருவார், 3 பேரா வருவார், ஒரு கூட்டமே வரும். ஒவ்வொருத்தராக வருவார். வந்து யா அல்லாஹ், இவன் என்னை பற்றி புறம் பேசினான், என்னுடைய மரியாதையை மக்களுக்கு மத்தியிலே இவன் கெடுத்து விட்டான். அப்படியா? அல்லாஹ் தெரிந்தானே அது உண்மைண்டு, அவன்கிட்ட கேட்க தேவையில்லையே, இவன் சொல்றது உண்மைண்டு அல்லாஹ் தெரியுதானே. அப்படியா? சரி, இப்ப என்ன செய்வான்? இவன் சுமந்து வந்தானே நன்மை, அதிலிருந்து ஒரு பகுதி எடுத்து அவனுக்கு கொடுத்துட்டு அவன் பாவத்திலிருந்து ஒரு பகுதி எடுத்து இவனுக்கு கொடுப்பானா? அதால் நடக்கிற ஒரு நன்மை என்ன தெரியுமா? அவன் சுவர்க்கத்துக்கு போகையில அவன் தடுமாறி கொண்டிருந்தான்.
இவன் நன்மையில அள்ளி கொடுத்த உடனே அவன் சொர்க்கத்துக்கு போயிடுவான். இந்த இன்னும் ஒரு போறான், யாரெல்லாம் இவன் அசல் வீட்டுக்காரன், என்ன காணிய பிடுங்கினான், அதை செஞ்சான் இதை செஞ்சான் அவனோட சொல்லுவான். இந்த அவனுக்கு இவன் நன்மையால கொடுத்துட்டு அவன் பாவத்தால் இவனுக்கு கொடுத்தா அவனும் சொர்க்கம் போக முடியாம தடுமாறி கொண்டிருந்தான். இவன் நன்மை எடுத்து அவன் சொர்க்கம் போயிடுவான். இப்படியே போய் 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 கடைசியாக பார்த்தா பாதிக்கப்பட்டவர்கள் இன்னும் இருக்கிறார்கள். ஆனா இவனுக்கு நன்மை முடிஞ்சு போச்சு. இப்ப என்ன செய்யறான், வாரவங்களோட பாவத்தை அள்ளிவனுக்கு கொடுத்து போட்டு அவங்கள சொர்க்கத்துக்கு அனுப்புறான். எல்லாம் முடிச்சதுக்கு பின்னால மிகப்பெரிய நன்மைகளின் சுமையொன்றோடு வந்த அவன் கடைசியாக நரகத்துக்கு போய் சேர்கிறான். இவனை பத்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு எப்படி அறிமுகப்படுத்தினார்கள் தெரியுமா? நஷ்டமடைந்தவன் யார் தெரியுமா என்று கேட்டார்கள். சஹாபாக்கள் எடுத்தெடுப்புல சொன்னார்கள், வியாபாரம் செஞ்சு நஷ்டமடைந்தவன், தீனாரை இழந்தவன், திர்ஹமை இழந்தவன், விவசாயத்தில் நஷ்டப்பட்டவன், இவன் தான் நஷ்டப்பட்டவன். சஹாபாக்கள் சொல்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இல்லை இல்லை, இவர்கள் யாரும் நஷ்டமடைந்தவர்கள் அல்ல, நஷ்டமடைந்தவன் யார் என்று உங்களுக்கு நான் சொல்லட்டுமா என்று சொல்லிவிட்டு தான் இந்த சம்பவத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினாங்க. அதனால யாரோ ஒரு ஆள் ஜெயிச்சு அவர் ஜனாதிபதி ஆசனத்தில் உட்கார போறாரு, நாம ஆளுக்கால் சண்டை போட்டுக்கொண்டு மஹ்ஷர் மைதானத்தில் வைத்து இந்த நஷ்டத்துக்கு ஆளாகிற நிலைமை நமக்கு வரக்கூடாது. ஆனால் சகோதரர்களே, உங்களில் எவரையும் நான் ஓட்டு போட வேண்டாம் என்று சொல்லவில்லை. அது இந்த நாட்டிலே யாருக்கும் பேசுவதற்கு எந்த உரிமையும் இல்லை. ஓட்டு போடுங்க. ஆனா யாரும் எவரோடும் இந்த தேர்தலுக்காக பகைத்து கொள்ள வேண்டாம். எந்த வீட்டிலும் பகைமை வேண்டாம். சில வீடுகளை பார்க்கிறோம், பாப்பா ஒரு கட்சி, மகன் ஒரு கட்சி, மனைவி ஒரு கட்சி, புருஷன் ஒரு கட்சி, இப்படியெல்லாம் இருப்பதை பார்க்கிறோம். இதெல்லாம் நமக்கு வேண்டாம். அதனால இந்த தேர்தலுக்கு இருக்கக்கூடிய அந்த பேரை மதித்து இரகசிய வாக்கெடுப்பு என்பதை மனதில் கொண்டு அந்த அடிப்படையிலே நாம் இரகசியமாகவே நம்முடைய வாக்கை அளித்துவிட்டு நாம் நிம்மதியாக இருக்க வேண்டும் என்பதை நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்வதோடு மீண்டும் நான் ஆரம்பத்தில் தொடங்கி நடத்துக்கு வருகிறேன். 9வது அத்தியாயத்தின் 71வது வசனத்திலே அல்லாஹ் சொன்னதுக்கு அமைய நம்முடைய வாழ்க்கையை நாம் முழுமையாக மாற்றிக்கொள்ள வேண்டும். நன்மையை ஏவி தீமையை தடுக்கக்கூடியவர்களாக, தொழுகையை நிலையாட்டக்கூடியவர்களாக, ஜக்காத்தை நிறைவேற்றக்கூடியவர்களாக, அல்லாஹ்வுக்கும் அவருடைய ரசூலுக்கும் வழிபடக்கூடியவர்களாக நாம் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்பதை உங்களுக்கு நான் சொல்வதோடு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சஹாபியை பற்றி சொன்னார்களே, அந்த சஹாபியுடைய வாழ்க்கை நமக்கு முன்மாதிரியாக இருக்க வேண்டும் என்பதை கூறி விடைபெறுகிறேன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.